மார்னிங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம், நான் வந்து இங்கே வந்து ஆக்சுவலிஸ் பண்ணது வந்து ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர். இந்த கொரோனா டைமில் வந்து எனக்கு பேக் பெயின் நிறைய இருந்ததுங்க. சரிங்க. அப்போ நான் ஏதோ டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்தேன், ஃபிசியோதெரபி பண்ணி பார்த்தேன். சரிங்க சார். எதுவுமே எனக்கு செட் ஆகல. சரி. அப்போ அந்த யூடியூப்பில் அப்போ தான் அந்த யூடியூப்ஸ்லாம் நான் கொரோனா டைமில் வீட்டில் இருக்கும்போது பார்க்கும்போது இதுமாரி இந்த ஆக்சிப்ளஸ் ஓசோன் தெரப்பின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரிங்க சார். சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். சரிங்க. அப்புறம் ஸ்பைன் தெரப்பிலாம் கொடுக்கும்போது எனக்கு அந்த பேக் பெயின்லாம் ஒரு 2-3 செஷன்லேயே எனக்கு வெரி ரொம்ப குட் சார். கம்மியாயிடுச்சு. வெரி குட் சார். ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ எனக்கு ஆல்ரெடி நான் டயபெட்டிஸ் பேஷண்ட் சார். அப்புறம் ஒரு 1-2 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. ஆமாங்க சார். ஒரு இதெல்லாம் கரெக்டாக ஆன பிறகு நான் ஆக்டிவாக ரொட்டீனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இந்த டயபெட்டிஸ்னால எனக்கு வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அந்த பெருக்கிறல் மாதிரி வந்தது. வெரி குட் சரி, சார். அதுக்கும் வந்து டாக்டர் வந்து பார்க்கும்போது சில ஐவி தெரபிஸ்ட் அதெல்லாம் கொடுத்தாங்க, ஓசோன் தெரப்பி எல்லாம் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு என் ஃபேமிலியில் மேடம் உங்க டாட்டரை கூப்பிட்டு வந்துட்டீங்க, அடுத்து பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு ஃபேமிலி இதாவே போயிடுச்சு உங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் மாதிரி ஆயிட்டீங்க. ரெண்டுமே ஒரு நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு ஒரு அந்த பேண்டமிக்கை வந்து எனக்கு ஒரு இது பண்ணி சால்வ் பண்ணீங்க. நானே ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆச்சு. பயந்துட்டேன். அதான் நீங்க பயப்படக்கூடாதுன்னு நான் ஃபோன் பண்ணி நான் கனெக்ட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். சரிங்க சார். இது மாதிரி டாக்டர் நான் உடனே நான் பார்க்கல. நான் அதுக்காக இல்லைங்க சார். என்னன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில நீங்க வரீங்க. அதுவும் 1 வருஷமா இல்ல, கிட்டத்தட்ட நீங்க வந்து கொரோனா 5 இயர்ஸா ரிலேஷன்ஷிப் வித் ஆக்சிப்ளஸ். அந்த 5 வருஷம் அந்த ட்ரஸ்ட்ங்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. எதுனாலும் நீங்க இங்க வந்துருவீங்கங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிளஸ் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா தருணிகாவா இருக்கட்டும், மேடமா இருக்கட்டும், ஃப்ரம் த டே 1ல இருந்து அவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே மறக்காதுங்க சார். நீங்க சொன்னது வந்து சின்ன கம்ப்ளைண்ட் கூட நோட் பண்ணிட்டு அடுத்த செஷன்லயே நான் கேட்டுருவேன் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நான் இந்த ரிசல்ட். ஹாஸ்பிட்டல் மாதிரி எங்களுக்கு தெரியல. வெல்னஸ் சென்டர் நீங்க போர்டு போட்டிருக்கீங்க. அதே தவிர இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சரியாயிடும், ஒரு 2 டைம்ல சரியாயிடும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிபி ஏறிடும். டாக்டர்ஸ் நர்ஸ் செக் பண்ணா பிபி ஏறிடும். இங்க வந்தாவே நார்மலா தான் இருக்கு. எப்படி வீட்ல இருக்கு அது தான் இருக்கு. ஓகேங்க சார். நானும் அந்த ஃபீல் கொடுக்க கூடாதுங்கிறதா மெயின். We both are MBBS and MD doctors, but we never gave the attitude of super அந்த மாதிரி நாங்க பண்ணணும், attitude காமிக்கணும் நாங்க நினைக்கவே மாட்டோம். அந்த நம்பிக்கையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதோட அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நல்ல மெடிசன்ஸ் இது. இந்த ஐவி மூலமா கொடுக்கிறது வந்து எது தேவையோ, எந்த நியூட்ரிஷன்ஸ் தேவையோ, இந்த இதுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த நியூட்ரிஷன் மெக்னீசியம் தேவை, குரோமியம் தேவை சொல்லி கொடுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட். நம்ம எது டிஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு நீ கொடுக்குறீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷம். மோரோவர் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியே இங்க வரது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இது மாதிரி எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா நீங்க உங்க பாப்பாவை முதற்கொண்டு உங்க பையனை முதற்கொண்டு நீங்க கூட்டு வருவீங்க. உங்களுக்குமே மேடம் நீங்க உங்களோட ரிசல்ட்ஸுமே எனக்கு வெரி வெரி ஹாப்பி. நீங்க சிவி டாக்டர் நீங்க அப்பா வரும்போதெல்லாம் நான் உங்களை பார்த்தது இல்லை. நான் பிரெக்னெண்டா இருந்ததுனால நான் ஆக்சிப்ளஸே வரமாட்டேன். இப்பதான் நான் ரெகுலரா வரும்போது எனக்கு அந்த கனெக்ட் இருக்கும், எதுவுமே மறக்காது. இப்ப இருந்து இன்னொரு 3-4 இயர்ஸ் கழிச்சு கேட்டீங்கன்னா கூட எனக்கு கம்ப்ளீட்டா முன்னாடி எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் இருந்தது, ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருந்தது எல்லாமே எனக்கு அனலைசிஸ் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு சரியா எடுக்கும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த ட்ரஸ்ட் சார். நான் தான் சொல்லணும் அது. நானும் தேங்க்ஸ் சொல்லி தான் வரேன். ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு சரிங்க சார். நார்மல் பர்சன் டயபிட்டிஸ் ரொம்ப நாளா இருந்தா கூட அதை பத்தி நம்ம கவலை வேண்டியது எல்லாமே இருக்கு. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம ஓகே சார். ஓகே, மாத்திரை லெவல்லாம் கம்மி பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ணதெல்லாம் இப்போ பாதி ஆயிடுச்சு. இப்போ வெரி குட் சார், வெரி குட் சார். அது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க டயபிட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண. மெயின் டயபிட்டிஸ் குரோமியம் தான் மெயின். நீங்க கொடுத்தது சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெரி குட் சார், வெரி குட் சார். கால் பெயினுக்கு மெக்னீசியம்ஸ் கொடுத்தது அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே இருக்கு. அந்த ஹீலிங் தி பாடி வித் நேச்சர் வெச்சுக்கோங்க. அதுதான் வெச்சுக்கோங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க குரோமியம். ஆமா, சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க சார். ஏன்னா இப்போ இவங்களோட அந்த சைக்கிள்ஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கும்போது கூட வேற டேப்லெட்ஸ் கொடுத்து இது பண்ணிடுறாங்க. நீங்க அந்த சப்ளிமெண்ட்ஸ்லயே அது வந்து நீங்க மத்த மெடிசன்ஸ் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் எடுக்கணும் மேடம். லைஃப் லாங் கொலஸ்ட்ரால் வந்தாலும் சரி, பிபி வந்தாலும் சரி, லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ். நம்மளுக்கு அப்படி இல்லை, ப்ராப்பரா பாடிக்கு தேவையானது கொடுத்துட்டு ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ணோம்னா அது தேவையில்லைங்கிற ஒரு சப்போர்ட் தான். அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நானே தேங்க்ஸ் சொல்றேன் சார். தேங்க்யூ சார்.